அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நாங்கள் நம்மளோட ஏலெவல் இஸ்லாம் டியூட்டோரியல் கிளாஸில் 6வது கிளாஸில் நாங்கள் ஜாயின் ஆகியிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினரோட கருத்தில் ஈமான் அப்படின்னா என்ன, எப்படி ஒருத்தர் ஈமான் கொண்டிருக்கணும், அதே போல் அஹ்லாக்னு சொன்னால் என்ன, முஆமலாத்துக்களை பற்றின அறிவு, இப்படியான விஷயங்களை பற்றி தான் படிக்க போகிறோம். ஈமான் என்பது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்க வேண்டிய மிக கட்டாயமான ஒரு பண்பாக தான் இந்த ஈமான்றது காணப்படுகிறது. அதாவது ஒரு முஸ்லீம் உண்மையாகவே அல்லாஹுவை ஈமான் கொண்டுள்ளானா, அவனுடைய கடமைகளை ஏற்றுக்கொண்டுள்ளானா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹினுடைய இறுதி தூதராக ஏற்றுக்கொண்டுள்ளானா என்பவற்றையெல்லாம் தீர்மானிப்பது அவனுடைய ஈமானை வச்சுதான். எனவே உள்ரங்கமாகவும் வெளிரங்கமாகவும் அவனுடைய ஈமான் என்பது ஒரே அமைப்பில் காணப்பட வேண்டும். மாறாக உள்ரங்கத்தில் அவன் பொய்யனாகவும் வெளிரங்கத்தில் அவன் நான் ஈமான் கொண்டுள்ளேன் என்று சொல்வதும் நயவஞ்சகத்தனத்தை தான் காட்டி கொடுக்கும். எனவே அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர்களுக்கு இடையில மத்தியில் ஈமான் என்று சொல்கிறது உள்ளத்தால் அவன் ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை வைத்து அதை நாவால் அவன் மொழிந்து அவனுடைய செயல்களால் அவன் வெளிப்படுத்துறது தான் ஈமான் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு முஸ்லீம் அதாவது உண்மைக்குமே அவன் தன்னுடைய உள்ளத்தால் ஈமான் கொண்டிருக்கின்றானண்டா அவனுடைய செயற்பாடுகள் அந்த ஈமானை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தான் காணப்படும். எனவே முழு வாழ்க்கையையும் ஈமானோட பிணைந்திருக்கிறது தான் அவனுடைய ஒரு தனி சிறப்பம்சமாக காணப்படும். என்னுடைய ஏனைய மனிதர்களை விட இவனுடைய நம்பிக்கைன்றது உள்ரங்கமாகவும் வெளிப்படையாகவும் ஒரே ஒரு நம்பிக்கையாக காணப்படுகின்றது. இதனால் இவன் ஒரு சிறப்பிக்கப்படக்கூடிய ஒரு மனிதனாக காணப்படுகின்றான். அது மட்டுமல்லாமல் இவன் தன்னுடைய இஸ்லாத்தை ஒரு உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இவன் இருப்பான். ஒரு மனிதன் ஈமான் கொள்றான்டா அதை நாங்கள் வெளிப்படையில் நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது. மாறாக எங்களோட உள்ளத்தாலேயும் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அதாவது எங்களோட கண்களுக்கு புலப்படுற விஷயங்களை நாங்கள் எப்படி நம்புகிறோமோ அதே போல் இஸ்லாத்தில் என்னென்ன விஷயங்கள் மறைவான விடயங்கள் காணப்படுகின்றது அப்படின்னு சொன்னால் அந்த மறைவான விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை கொள்வது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒன்றாக காணப்படுகின்றது. நாங்கள் வெளியில் பார்க்குற விஷயங்களை மட்டும்தான் நம்புவோம். மறைவாக அல்லாஹ் தஆலா எதெல்லாம் கூறினானோ அந்த விஷயங்களெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்கிறது கூடாது. ஏன்னு சொன்னால் இஸ்லாத்தில் மிக அதிகமாக மறைவான விஷயங்களை தொடர்பு பட்டு அந்த மறைவான விஷயங்களையும் ஈமான் கொள்வது ஒரு முஸ்லீமுடைய கடமை அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. இதைத்தான் ஈமான் பில் கய்ப், அதாவது மறைவானவற்றை ஈமான் கொள்வது அப்படின்னு சொல்கிறோம். எனவே ஒரு மனிதன் உள்ளத்தால் நம்பிக்கை வைத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறானண்டா அவனுடைய வெளிப்படையான செயற்பாடுகள் அதைத்தான் ஈமான் உள்ளவர்னு சொல்லி அடையாளம் காட்டுகின்றது. ஏனெண்டா ஒருத்தருடைய வெளிப்படையான அந்த செயற்பாடுகள்ங்கிறது ஈமானுடைய ஒரு புறவயமான அமல்களாக காணப்படுகின்றது. உள்ளத்தில் ஈமான் இருக்குதுண்டா அதனுடைய வெளித்தோற்றம்தான் அமல். அதாவது உள்ளத்தில் அவனுடைய நல்ல முறையில் அவன் மறைவான விஷயங்களையும் சரி அல்லாஹ் தஆலாவால் சொல்லப்பட்ட அனைத்து விடயங்களையும் அவன் நம்பிக்கையை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த நம்பிக்கைக்கு அமைவாகத்தான் அவனுடைய செயற்பாடுகள் எல்லாம் அமையப்பெறும். எனவே அவனுடைய செயற்பாடுகளை வச்சு இவர் ஈமான் உள்ளவரா ஈமான் அற்றவரான்னு சொல்லிக்கொள்ள முடியும். ஆனாலும் நாங்கள் ஒரு மனுஷனை பார்த்து இவர் ஈமான் உள்ளவர் இவர் ஈமான் அற்றவர்னு சொல்கிறதுக்கான எந்த ஒரு தகுதியும் எங்களுக்கு இல்லை. இதை நாங்கள் கண்டிப்பாக புரிஞ்சு கொள்ளணும். அதே போல் இஸ்லாத்தில் எந்த அளவுக்கு ஈமான் மிக முக்கியத்துவமானதாக காணப்படுகின்றதோ அதே போல் ஈமானுக்குரிய மாதிரி எங்களோட அமல்களும் காணப்பட வேண்டும். எனவே ஈமானும் அமலும் இந்த ஹெடிங்கில் பல்வேறுபட்ட நபிமொழிகள் வந்திருக்கிறது நாங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் ஈமானையும் அமலும்
பின்னி பிணைந்த ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் சொல்லி காட்டுறதையும் பார்க்கலும். அல்குர்ஆன் ஆதாரங்கள் எடுத்தோன்னு சொன்னால் அது ஈமானையும் அமலையும் 3 விதமாக தொடர்பு படுத்துது. அந்த 3 விதமும் என்னன்றதை பார்க்கலாம். முதலாவது விஷயம், ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்வோர் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா பொதுப்படை அல்குர்ஆனில் சொல்கிறான். அதாவது ஈமான் ஒருத்தரோட உள்ளத்தில் இருக்குது என்று சொன்னால் அவர் மூலமாக நல்ல விஷயங்கள் அவர் செய்வார். அதே போல் அவர் சொர்க்கத்தை பிரதிபலனாக வச்சு அவர் தன்னுடைய கடமைகளையும் நல்ல முறையில் நிறைவேற்றுவார், நல்ல முறையில் பொறுப்புகளையும் நிறைவேற்றுவார். எனவே ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்வோர்னு சொல்லி பொதுப்படையாக அவர்களை பற்றி தான் சொல்லப்படுது. அதுக்கு தான் அல்குர்ஆனில் அத்தியாயம் 2 25வது வசனத்தில் சொல்லும்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வபஷிரில்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி அன்ன லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். இன்னும் விசுவாசம் கொண்டு நற்கர்மங்களையும் செய்தார்களே அத்தகையோர், அவர்களுக்கு நிச்சயமாக சொர்க்கம் உண்டு, அவைகளுக்கு கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என நன்மாராயம் கூறுகிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் குறிக்காட்டத்தை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 52 இடங்களில் அல்லாஹ் தஆலா இப்படி ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்வோர்னு சொல்லி பொதுப்படையாக சொல்கிறத நாங்கள் பார்க்கலும். எனவே நாங்கள் ஒரு விஷயத்தில் ஒரு ஈமான் கொண்டிருக்கிறோன்னு சொன்னால் அந்த ஈமானின் மூலமாக எங்களுடைய அமல்கள்ன்றது நற்கர்மங்களாக தான் காணப்படும். ஏனென்றா எங்களோட உள்ளத்தில் ஈமான் இருக்குது என்று சொன்னால் நாங்கள் பாவம் செய்கிறதுலேருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்துடுவான். அதாவது நாங்கள் இந்த பாவம் செய்யும் போது அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற ஈமான் எங்களை பாவத்திலிருந்து பாதுகாக்கும். நாங்கள் பாவம் செய்கிறோமே, பாவம் செய்கிறத எங்களை மற்றவங்க பார்க்கலண்டாலும் அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் எங்களோட உள்ளத்தில் தோன்றிவிடும். எனவே அல்லாஹ் எங்களை பாவத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியவனாக ஆகிவிடுவான். அதே போல தான் ஈமான் கொண்டவர்களுடைய பண்பு, அவர்கள் நற்கர்மங்களை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கூறி காட்டுறதை பார்க்கலாம். அதாவது ஈமான் கொண்டவர்களினுடைய அமல்கள் இவ்வாறு தான் காணப்படும். இன்னென்ன அமல்களை இவர்கள் செய்வார்கள், இப்படியானவர்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொல்கிறது. இதுக்கு நாங்கள் சூரத்துல் முஃமினூன் 23வது அத்தியாயத்திலிருந்து 1வது வசனம் தொடக்கம் 11வது வசனம் வரைக்கும் மிக தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறதை பார்க்கலாம். என்ன சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, கத் அஃப்லஹல் முஃமினூன், விசுவாசிகள் திட்டமாக வெற்றியடைந்து விட்டனர். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், அவர்கள் எத்தகையவர் என்றால் தம்முடைய தொழுகையில் மிக உள்ளச்சமுடையவர்கள். வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், இன்னும் அவர்கள் எத்தகையவர் என்றால் வீணானவற்றை புறக்கணித்திருப்பவர்கள். வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், இன்னும் அவர்கள் எப்படியானவர்கள் என்றால் ஜகாத்தையும் முறைப்படி செய்து வருகின்றார்கள். வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், இன்னும் அவர்கள் எப்படியானவர்கள் என்றால் தங்களுடைய வெட்கஸ்தலங்களை பாதுகாத்துக் கொள்கின்றவர்கள். இப்படி அல்லாஹு தஆலா 1வது வசனத்திலிருந்து 11வது வசனமாக இருக்கக்கூடிய அல்லதீன யரிஸூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா காலிதூன், இவர்கள் எப்படியானவர்கள் என்றால் ஃபிர்தௌஸ் எனக்கூடிய சொர்க்கத்தை அனந்தரமாக கொள்பவர்கள், அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள். இப்படின்ட்டு தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுறதை பார்க்கலாம். அதாவது தொழுகை, வீணான காரியங்கள்லேருந்து தவிர்ந்து கொள்வது, ஜகாத் கொடுக்கிறது, தன்னுடைய கற்பை பேணி கொள்வது, அமானிதம் பண்ணுறது, இப்படியான அமல்கள் உள்ளவர்கள், ஈமான் உள்ளவர்கள். இந்த பண்புகள் எல்லாம் ஈமான் கொண்டவர்களினுடைய பண்புகள் தான். இவர்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது என்று சொல்லி அல்குர்ஆனில் சொல்கிறான். 3வதாகத்தான் அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களை பார்த்து நல்ல செயல்களை ஏவுறதும் தீய செயல்களை விளக்குறதுமாக சொல்கிறது. அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நல்ல விஷயங்களை ஏவுறதும் தீய விஷயங்களை தடுக்கிறதையும் பார்க்கலாம். இதுக்கு சூரத்துல் மாயிதாவில் 1வது வசனத்தை நாங்கள் பார்த்தோம்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு அவ்ஃபூ பில் உகூத், விசுவாசிகளே நீங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை நிறைவேற்றுங்கள் இப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே போல் சூரத்துன் நிசால 29வது வசனத்தில் பார்த்தோம்டா, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில் இல்லா அன் தகூன திஜாரத்தன் அன் தராதின் மின்கும், விசுவாசம் கொண்டோரே உங்களிடையே இரு சாராரினுடைய சம்மதத்தின் பேரில் நடைபெறும் வர்த்தக மூலமாகவே அன்றி பொருள்களை தவறான முறையில் நீங்கள் உண்ணாதீர்கள். இவ்வாறு அல்லாஹ் தஆலா அல்குர்ஆனில் பல இடங்களில் யா அய்யுஹல்லதீன ஆமனு இப்படின்னு விழிச்சு நல்ல விஷயங்களை ஏவுறதையும்
தீய விடயங்களை தடுக்கிறதையும் நாங்கள் பார்க்கலாம். அதே போல் அல் குர்ஆன் எவ்வாறு ஈமானையும் அமலையும் ஒன்றாக சொல்லுதோ, ஈமானும் அமலும் பின்னி பிணைந்தவை, ஒன்றுடன் ஒன்று சேர்ந்தவை என்று தன்னை காட்டுறதுக்கான அல் குர்ஆன் ஆதாரங்களைப் போல ஹதீத் ஆதாரங்களும் காணப்படுகின்றன. அண்டையை விட்டான் பசித்திருக்க தான் மட்டும் உண்டு மகிழ்பவன் உண்மையான முஃமினாக மாட்டான் இப்படின்னு சொல்லி நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே போல் தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாதவரை முஃமினாக மாட்டான். அதே போல் யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறாரோ அவர் அண்டையை விட்டாருக்கு நல்லதையே செய்யட்டும். யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறாரோ அவர் தன் விருந்தினரை உபசரிக்கட்டும். யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறாரோ அவர் பேசினால் நல்லதையே பேசட்டும், இல்லாவிடின் மௌனமாக இருக்கட்டும். இப்படி பல்வேறுபட்ட ஹதீதுகள் ஈமானும் அமலும் பின்னி பிணைந்தவைகளத்தை ஆதாரமாக காட்டுகின்றன. ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்கள் பல்வேறு நோக்கங்களில் அமையலாம். அதாவது அவன் செய்யக்கூடிய அமல்கள் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் இருக்குதுன்றதை பார்க்குறதுக்கு இஸ்லாமிய ஷரியத்தில் இபாதத் முஆமலாத் என்ற வகையிலையும், அதே போல் யாருக்கு அவர் அந்த அமலை செய்கிறாரு, அந்த அமல் யாருக்காக யார்ட விடயத்தில் நிறைவேற்றப்படுதுன்றதுக்காக ஹுக்குக்குல்லா ஹுக்குக்குல் இபாத் என்ற அடிப்படையிலையும் போல் ஃபர்லு ஐன் ஃபர்லு கிஃபாயா என்ற வகையிலையும் வகைப்படுத்தி பார்க்கலாம். இப்போது இபாதத் முஆமலத் இந்த ரெண்டு விஷயங்களை பற்றியும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நாங்கள் இபாதத்னா என்னன்றதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். இப்போ நாங்கள் தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது, ஹஜ் காலங்களில் ஹஜ் செய்கிறது, குர்ஆன் ஓதுறது, நாங்கள் திக்ர் செய்கிறது, தௌபா செய்கிறது, ஹஜ் செய்கிறது, அதே போல் உம்ரா, பிரார்த்தனை, இப்படியான பல விஷயங்களில் ஈடுபடுறது, ஜக்காத் கொடுக்கறது, இது எல்லாமே இபாதத் இந்த வகையில் தான் அமைகின்றது. அதில் இபாதத்துக்களில் ஃபர்லுகள், வாஜிப், அதே போல் நஃபீல்கள், இவ்வாறான இபாதத்துக்கள் காணப்படுகின்றன. அதாவது நாங்கள் செய்யக்கூடிய வாஜிபான இபாதத்துக்கள், கட்டாயமாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய இபாதத்துக்கள், அதே போல் சுன்னத்தாக்கப்பட்ட இபாதத்துக்கள், இவ்வாறான இபாதத்துக்களை நாங்கள் செய்கிறதும், இவ்வாறான இபாதத்துக்கள் அல்லாத மற்ற விஷயங்களைத்தான் முஆமலாத் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஃபர்ஸ்ட் நாங்கள் இபாதத்தை நாங்கள் நிறைவேற்றும் போது அல்லாஹுக்காக செய்கிறேன் என்ற தூய எண்ணம் எங்களோட உள்ளத்தில் இருக்க வேண்டும். இந்த இபாதத்துக்கள் செய்கிறதுக்கான நோக்கம் என்ன? அதாவது அல்லாஹினுடைய திருப்தியை பெறுறது, அல்லாஹினுடைய திருப்தியை பெற்று எங்களுடைய இலக்கான சொர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த இலக்கை நல்ல முறையில் அடைந்து கொள்வது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியை பின்பற்றுகின்ற அந்த கூலியும் எங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் இவையெல்லாம் நாங்கள் நிறைவேற்றாமல் இதற்கு மாற்றமாக நாங்கள் நடந்து கொண்டோமானால் இது பித்அத் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றது. அதே போல இவ்வாறான இபாதத்துக்கள் தவிர்ந்த விடயங்கள் தான் முஆமலாத்தினுடைய வகையை சேர்ந்திருக்கும். உதாரணமாக பொருளாதாரம், திருமணம், கல்வி, இப்படியான விஷயங்களை தேர்வு செய்கிறவர்கள் முஆமலாத்துக்குள்ள அடங்கும். எனவே இபாதத்துக்கு எவ்வாறான முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுக்குறோமோ அதே அளவில் முஆமலாத்துக்களை நாங்கள் நிறைவேற்றணும். ஏனென்றால் இஸ்லாம் இபாதத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கும்படி சொல்லலை, மாறாக முஆமலாத்துடைய விடயங்களையும் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. உதாரணமாக திருமணத்தை எடுத்துக்கொண்டோம்னா திருமணம் முடிக்கிறதுக்குன்னு சொல்லி அதுக்கும் பல நிபந்தனைகளை இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. அதே போல் பொருளாதாரத்தை எடுத்தோம்னா பொருளாதாரம் எவ்வாறு அமைய வேண்டும், என்னென்ன விஷயங்கள் அதில் காணப்பட வேண்டும், வட்டி என்றால் என்ன, வட்டி கூடுமா, பொருளாதாரத்தில் என்னென்ன விஷயமான தடைகள் ஏற்படுகின்றது, என்னென்ன விடயங்களை தவிர்ந்து கொள்ளணும், அதே போல் கல்வியை நாங்கள் எந்த முறையில் கற்றுக்கொள்ளணும், எவ்வாறான கல்விகளை கற்றுக்கொள்ளணும், இப்படியான பல விஷயங்கள் இதெல்லாமே இபாதத் தவிர்ந்த முஆமலாத்துக்குள்ள தான் வரும். ஆனால் இபாதத்துக்களுக்கு எவ்வாறான முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோமோ அதே போல் முஆமலாத்துக்குரிய முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுக்கணும். சுற்றாடலை பேணக்கூடிய விடயமாக இருக்கட்டும், அதே போல் நீதி, நிர்வாகம், கொடுக்கல் வாங்கல்கள், வியாபாரம், இப்படியான பல விஷயங்கள் கூட இந்த முஆமலாத்துக்குள்ள அடங்குகின்றது. எனவே இஸ்லாம்னு சொல்லக்கூடிய முழு பூரணத்துவம் வாய்ந்த இந்த இஸ்லாமிய ஷரியத்தில் இபாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இபாதத், முஆமலாத், அஹ்லாக் என்று பல விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு பூரணமான ஒரு வாழ்க்கை திட்டமாகத்தான் இந்த இஸ்லாமிய ஷரியா, இஸ்லாமிய மார்க்கம்ன்றது காணப்படுகின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹுக்கூக்குல் இபாத், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த மனிதனுக்குரிய பெரும் அந்தஸ்தான் அல்லாஹினுடைய பிரதிநிதி
என்ற அந்தஸ்தை அல்லாஹு தாலா வழங்கியது மட்டுமல்லாமல் அவனுக்குரிய கடமைகள், பொறுப்புகள், அவன் நிறைவேற்ற வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லி ஹுக்கூக்குல்லா, ஹுக்கூக்குல் இபாத், அதாவது அல்லாஹுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை ஹுக்கூக்குல்லா என்றும், மனிதர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை ஹுக்கூக்குல் இபாத் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்கிறான். அந்த வகையில் அல்லாஹ்க்கு என்னென்ன விஷயமான கடமைகளை ஒரு மனிதன் நிறைவேற்ற வேண்டும் சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது நாங்கள் தொழக்கூடிய தொழுகை, நோன்பு, ஹஜ், ஜக்காத், அதே போல் அல்லாஹ் தாலா எங்களுக்கு எதையெல்லாம் ஏவி இருக்கின்றானோ அந்த கடமைகள், எதையெல்லாம் தடுத்து இருக்கின்றானோ அந்த விலக்கல்கள், இப்படியான பல விஷயங்கள் முறையாக ஷரியத் எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்று கூறியிருக்கின்றதோ அவ்வாறு நிறைவேற்றுவது ஹுக்கூக்குல்லா, அதாவது அல்லாஹுக்குரிய கடமைகளை நிறைவேற்றுவதாக ஆகிவிடும். அதே போலதான் அல்லாஹ்வுடைய இந்த கடமைகளை நிறைவேற்ற விஷயத்தில் நாங்கள் தவறு விட்டோம்னு சொன்னால் அதை மன்னிக்கிறதும் மன்னிக்காமல் விடுவதும் அந்த ரப்பினுடைய பெருந்தன்மையை பொறுத்திருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனுடைய விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹு தாலா ஹுக்கூக்குல்லா, ஹுக்கூக்குல் இபாத் அப்படின்ற 2 வகையில் எங்களுக்கு சொல்லி காட்டுறான். அதாவது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறது, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கின்றது. இதில் மிக பாரதூரமாக நாங்கள் யோசிக்க வேண்டிய கடமை என்று சொன்னால் அது ஹுக்கூக்குல் இபாத். ஒரு மனிதனுடைய விடயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அல்லாஹுக்கு எங்களை படைச்ச எங்களுடைய எஜமான், எங்களுடைய ரப்பு எங்களை மன்னிக்கிறதும் மன்னிக்காம வருவதும் அவனுடைய பெருந்தன்மை. ஏன்னா ஷிர்க்கை தவிர அல்லாஹ் தாலா அனைத்து பாவங்களை மன்னிக்கிறதாக அல் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அதே போல் இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறத நாங்கள் இந்த ஹுக்கூக்குல் இபாதின் மூலமாக விளங்கிக் கொள்ள முடியும். தனக்கும் பிற மனிதர்களுக்கும் விலங்குகள், சுற்றாடல், இப்படி பல விஷயங்களோட தொடர்பான ஒரு விடயம்தான் இந்த ஹுக்கூக்குல் இபாத்னு சொல்லப்பட வேண்டியது. அதாவது ஒரு மனிதனோட நல்ல முறையில் நடந்து கொள்வது, அவனுடைய விஷயத்தில் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது, அவனை நாங்கள் ஏமாற்றாமல், அவனை பற்றி புறம் பேசாமல், கோல் மூட்டாமல், இப்படியான பல விஷயங்கள்லேருந்து எங்களை தவிர்த்து கொள்வது, மனிதர்களுடைய மனதை புண்படுத்தாமல், நோகடிக்காமல் அவர்களுடைய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றுவது, தன்னுடைய தாய் என்றால் அவர்களுக்குரிய கடமையை நிறைவேற்றுவது, தந்தை, தன்னுடைய சகோதரர்கள், தனக்கு படித்து தந்த ஆசிரியர்கள், இவ்வாறான அனைத்து மனிதர்களுக்குமான கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றுவது தான் ஹுக்கூக்குல் இபாத், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். மாறாக ஒரு மனிதனின் மீது வேண்டுமென்று பழி சுமத்தி அவனை ஒரு குற்றவாளி கூண்டில் நாங்கள் நிறுத்துவோமானால் அது உண்மைக்குமே நீதி தவறிய ஒரு செயலாக இருந்தால் அந்த மனிதன், அந்த சம்பந்தப்பட்ட அந்த மனிதன் எங்களை மன்னிக்கும் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். எனவே மனிதனுடைய விடயத்தில், இபாதுடைய விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்படி ஹுக்கூக்குல்லா, ஹுக்கூக்குல் இபாத், இந்த 2 விஷயமும், இந்த 2ம் சார்ந்த கடமைகள், பொறுப்புகள், இதையெல்லாம் நிறைவேற்றதுங்கிறது ஒரு மனிதனுக்கு ஃபர்து ஐனாக காணப்படுகின்றது. உதாரணமாக என்ன விஷயங்களை சொல்லலாம்? தொழுவுறது, குடும்பத்தை பராமரிக்கிற விஷயங்கள், அதே போல் எங்களோட ஊதியத்துக்கு ஏற்ற மாதிரியான பணிகளை மேற்கொள்வது, இது எல்லாமே ஒவ்வொரு தனிநபர் மீதும் ஒரு கடமையாக்கப்பட்ட ஒன்றாக காணப்படுகின்றது. பொதுவானதாக இல்லாமல் ஒவ்வொரு தனிநபருக்கும் உரிய பொறுப்புகள், கடமைகளை நிறைவேற்றுவது தான் ஃபர்லு ஐன். அதே போல் ஃபர்லு கிஃபாயான்னு சொன்னால் என்ன? ஒருத்தர் மீது கடமை இல்லாமல் பொதுவாக எல்லார் மீதும் கடமையான ஒரு பொது விடயத்தை தான் சொல்கிறது. அதாவது ஜமாத் தொழுகையில் ஈடுபடுறது, ஜமாத் தொழுகையில் ஈடுபடுறதை வந்துட்டு ஹுக்கூக்குல்லா சார்ந்த விடயங்களாக நாங்கள் எடுக்கலாம். அதே போல் பொது பணியில் ஈடுபடுறது அது ஹுக்கூக்குல் இபாத் சார்ந்த விடயங்களில் அடங்கும். அதே போல் சமூகத்தின் நலன் போன்ற விஷயங்கள், அதே போல் ஜனாசா தொழுகை, இதெல்லாமே ஃபர்லு கிஃபாயாக்குள்ள அடங்கும். இதை எல்லாருமே நிறைவேற்றணும்ன்ற ஒரு பொதுவான ஒரு கடமை இருக்குது. ஆனால் யாரும் நிறைவேற்றலைன்னு சொன்னால் அதுக்கு கேள்வி கணக்குகள் இருக்குது. அதே போல் யாராச்சும் ஒருத்தர் அதை நிறைவேற்றிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு நீங்கிரும். இப்போ இந்த ஃபர்லு கிஃபாயாங்கிறது ஒரு சமூகத்துக்குரிய ஒரு பொறுப்பு, ஒரு சமூகத்துக்குரிய ஒரு பணி. சமூகத்தில் யாராவது ஒருத்தர் சரி அதை செய்யணும்.
அப்படி இல்லாமல் சமூகமே அப்படி செய்யலைன்னு சொன்னவங்க அந்த கடமையை நிறைவேற்றாதவர்களாக ஆகிவிடுவாங்க. எனவே யாராவது அதை நிறைவேற்றிட்டாங்கன்னு சொன்னால் சமூகத்தின் மீது உள்ள பொறுப்பு நீங்கிவிடும். இதைத்தான் ஃபர்து கிஃபாயா அப்படின்ட்டு சொல்கிறது. இப்போது ஒவ்வொரு மனிதனுமே தான் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை பற்றி படித்தோம். அதாவது ஹுக்கூக்குல்லா, ஹுக்கூக்குல் இபாத். இந்த 2 விஷயத்திலையும் ஃபர்து ஆயின், ஃபர்து கிஃபாயா இப்படியான விஷயத்தில் நாங்கள் சமாந்தரமான போக்கை கையாளுறது மிக அவசியம் என்று சொல்கிறதை நாங்கள் எங்களோட மனசில் நிறுத்திக்கணும். அதாவது இபாதத்துக்கு மட்டும் முன்னுரிமை வழங்குறது, முஆமலாத்தினுடைய விடயங்களை பின்தள்ளி போடுறது அப்படின்னு இல்லாமல் இபாதத், முஆமலாத், அஹ்லாக் இவை போன்ற 3 விடயங்களையும் உள்ளடக்கிய மார்க்கம்தான் இஸ்லாம். எனவே இந்த விஷயங்களை நாங்கள் சமாந்தரமான போக்கை கையாளும் போது தான் எங்களுடைய ஈமான் பூரணமானதாக ஆகிவிடுகின்றது. இப்போது ஹுக்கூக்குல்லா, ஹுக்கூக்குல் இபாத், ஃபர்து ஆயின், ஃபர்து கிஃபாயா இந்தந்த விஷயங்களை பற்றி நாங்கள் படித்தோம். இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் கேட்கலாம். அதே போல் இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு தொழுகைக்கு முக்கியத்துவம் வழங்கியிருக்குது, அதே போல் நோன்பு பிடிக்கிறதுக்கு முக்கியத்துவம் வழங்கியிருக்குது, ஹஜ்ஜு இப்படியான கட்டாயமான கடமைகள் இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளை எவ்வாறு கடமையாக்கி இருக்கின்றதோ அதே போல் அது இபாதத்துக்குள் அடங்கும். அதே போல் முஆமலாத்துக்குள் அடங்கக்கூடிய விஷயங்களையும் நாங்கள் எங்களுடைய கட்டாயமான கடமையாக அதனுடைய ஷர்த்துக்கள் இருக்கும், ஃபர்லுகள் இருக்கும், சுன்னத்துக்கள் இவற்றையெல்லாம் நிறைவேற்றி எங்களுடைய செயற்பாடுகளை அமைக்கும் போதும் இபாதத், முஆமலாத் இந்த விஷயம் 2மே சமாந்தரமான போக்குல போகும். அதே போல் 2யுமே ஈமானோட செய்யும் போது அஹ்லாக்ன்றது மேலெழுந்து காணப்படும். அஹ்லாக்கை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது, நான் நல்லொழுக்கத்தை பூரணப்படுத்துவதற்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே போல் ஈமானோட சேர்த்து ஒழுக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்கண்டா, ஈமானுக்கு 70க்கு மேற்பட்ட கிளைகள் கொண்டது. அவற்றுள் உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவாகும். தாழ்ந்தது பாதையில் காணப்படும் இடையூறு தரும் பொருட்களை அகற்றுவதாகும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்கமும் ஈமானின் ஒரு பகுதி என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கட்டத்தை பார்க்கலாம். இந்த ஹதீத்ல நாங்கள் ஈமானுக்கு 70க்கு மேற்பட்ட கிளைகளை கொண்டது, அவற்றுள் உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவாகும். இதை நாங்கள் எடுத்தோம்டா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிகிறது ஒரு இபாதத்தாக காணப்படுகின்றது. அதே போல் பாதையில் இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது ஒரு முஆமலாத்துக்குள் அடங்கக்கூடிய விஷயமாகும். வெட்கம் ஈமானை சார்ந்த ஒன்றுதான். இது அஹ்லாக் நல்லொழுக்கத்தை சார்ந்த ஒன்று. எனவே இபாதத், முஆமலாத், அஹ்லாக் இந்த 3யுமே சுட்டி காட்டக்கூடிய ஒரு ஹதீஸாகத்தான் இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது. எனவே பிள்ளைகள் இந்த 3யுமே சமாந்தரமான முறையில் பேணும்போது எங்களுடைய ஈமான் பூரணமாக்கப்படுகின்றதுன்றதை நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளணும். இதை மாதிரி இன்னும் நிறைய ஹதீஸ்கள் நாங்கள் பார்க்கலாம். மறுமையில் முஃமினுடைய மீசானில் நல்லொழுக்கத்தை விடவும் இடையக்கூடிய இன்னொன்று இருக்க முடியாதுன்னு சொல்லி நபி அவங்க சொல்கிறாங்க. அதே போல் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அதிகமாக சொர்க்கத்தில் நுழைவிக்கும் அமல் எது என்று வினவப்பட்டது. அதற்கு நபி அவர்கள் இறையச்சமும் நல்லொழுக்கமும் சொல்லி பதில் சொல்கிறது. அதே போல் ஈமான் கொண்டவர்களில் பூரணமான ஈமானை உடையவர், அவர்களுள் அழகிய நற்குணமுடையவர், மேலும் உங்களில் சிறந்தவர் யாரெனில் உங்கள் மனைவிக்கு சிறந்தவர். இப்படியான பல ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கலும். இவ்வாறான ஹதீஸ்களின் அடிப்படையில் இஸ்லாம்னு சொன்னாலே நற்குணம்ன்றதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். எனவே இபாதத், முஆமலாத் 2மே நல்ல முறையில் அமையும் போது ஈமான் நம்பிக்கைன்றது உண்மைக்குமே விசுவாசமானதாக உண்மையானதாக அமையும் போது அஹ்லாக்ன்றது தானாகவே எங்களோட உள்ளத்தில் இடம்பெறும். எங்களுடைய இந்த இளமை பருவத்திலேயே நாங்கள் அஹ்லாக்குடையவர்களாக சிறந்தவர்களாக நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். பொய் சொல்கிறது, புறம் கோல் மூட்டுறது, அதே போல் பொறாமைப்படுறது இப்படியான பல விஷயங்கள்லேருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும். இன்னொருத்தர மனசை நோகடிக்கிற விஷயங்கள், அதே போல் நாங்கள் எங்களோட உள்ளத்தில் பெருமை அடித்து கொள்வது, இவ்வாறான விடயங்கள்லேருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் எங்களோட சகோதரர்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புகிற விஷயங்கள், இவ்வாறான நட்பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஈமான் கொள்ளாதவரை சொர்க்கம் நுழைய மாட்டீர்கள், நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காதவரை ஈமான் கொள்ள மாட்டீர்கள்,
உங்களுக்கு மத்தியில் நேசத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விடயத்தை சொல்லித்தரட்டுமா என்று சொல்லி கேட்டுட்டு உங்களிடத்திலே சலாத்தை பரப்புங்கள்னு சொல்லி நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. நாங்கள் ஒரு சலாம் சொல்கிறது கூட எங்களுக்கு மத்தியில் ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துது, நேசத்தை உண்டாக்குகின்றது. எனவே ஒரு அற்பமான சலாம் அப்படின்னு சொல்லி யாருமே நினைச்சிடக்கூடாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சலாத்தை பற்றி கூட இதில் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் நன்மை என்று சொன்னாலே அது நற்குணம்தான், நன்மைன்னு சொன்னாலே அது நற்குணம்தான். இதையும் நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. நன்மை என்பது நற்குணமாகும். உமது உள்ளத்தை உறுத்தும் விடயங்களும் மற்றவர்கள் பார்ப்பதை நீர் வெறுக்கும் விடயங்களுமே தீமையாகும். இது எங்களுக்கு மத்தியில் எத்தனை பேருக்கு மத்தியில் பிள்ளைகள் இது நிகழுது? நாங்கள் ஒரு விஷயத்தை மறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் அதை செய்கிறோம்னு சொன்னால், அதாவது எங்களை இன்னொருத்தர் பார்த்தா எங்களை வெறுத்துருவாங்க என்று சொல்லி பயந்து அதை நாங்கள் தனிமையாக இருக்கக்கூடிய நேரங்களில் செய்கிறோம்னு சொன்னால் அது தீமையான விடயம், அது பாவம். அது எங்களோட உள்ளத்தை உறுத்திக்கிட்டே இருக்கும். அவ்வாறான பாவங்கள்ல இருந்து நாங்கள் எங்களை விடுவித்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு ஒழுக்கமானவர்களாக, அஹ்லாக்கை பூரணப்படுத்தியவர்களாக, அதாவது அஹ்லாக்னு சொன்னாலே இந்த புள்ளதான், இந்த மாணவனை பார்த்தா அஹ்லாக்குடைய ஒரு மாணவனாக இருக்கிறான்னு சொல்கிற அளவுக்கு எங்களுடைய அஹ்லாக்குகளை நாங்கள் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். மாறாக தீய மனவழிச்சிக்கு ஆளாகி அந்த தீய செயல்களை செய்வாராயின் அது அவன்ட ஈமான்ட பலவீனத்தை காட்டுறதாக ஹதீஸ் தெரிவிக்கின்றது. ஏன்னு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விபச்சாரம் புரிபவன் விபச்சாரம் புரியும் போது முஃமினான நிலையில் அவன் அவ்வாறு செய்ய மாட்டான். திருடன் திருடும் போது முஃமினான நிலையில் திருட மாட்டான். ஒருவன் மது அருந்தும் போது முஃமினான நிலையில் அவன் மது அருந்த மாட்டான். எனவே தான் பிள்ளைகள், எங்களுடைய ஈமான்றது கூடி குறையும் இருந்தாலும் கூட ஒரு ஈமான் உள்ள ஒரு மனிதனாக எங்களுடைய செயற்பாடுகளை நல்லொழுக்கத்தால் நாங்கள் என்ன செய்யணும்? அலங்கரித்து கொள்ளணும். நல்லொழுக்கத்தை அதிகப்படுத்தும் போது, ஒரு நல்ல மனவெளிச்சிகளை நாங்கள் அதிகமாக்கும் போது தீய பண்புகளில் இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள இயலும். அதே போல் நன்றி உணர்வுடையவர்களாக, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்குடையவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறதும் எங்களுடைய நல்லொழுக்கத்தினுடைய பண்புகள் ஒன்றாக காணப்படுகின்றது. எனவே தான் இதை பற்றி நிறைய ஹதீஸ்கள் வருது. அதே போல் நிறைய அல்குர்ஆன் வசனங்கள் ஈமானையும் அஹ்லாக்கை அமல் இது எல்லாத்தையுமே சேர்த்ததான அல்குர்ஆன் வசனங்களையும் நாங்கள் பார்க்கலாம். எனவே தான் பிள்ளைகள், நாங்கள் இன்னைக்கு இபாதத், முஆமலாத், ஹுகூக்குல்லா, ஹுகூக்குல் இபாத், அதே போல் ஃபர்லு ஐன், ஃபர்லு கிஃபாயா, அஹ்லாக், இப்படியான பல விஷயங்களை பற்றி படித்தோம். இந்த விடயங்கள் அனைத்தையுமே ஒன்று சேர்த்தது தான் இஸ்லாம். எங்களுடைய இஸ்லாமிய ஷரியான்றது ஒரு பூரணமான ஒரு வாழ்க்கை திட்டம்ன்றத இந்த விஷயங்களை வச்சு நாங்கள் விளங்கி கொள்ள முடியும். எனவே தான் ஒரு உண்மையான ஒரு இறை விசுவாசி உள்ரங்கமாகவும் வெளிரங்கமாகவும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அல்லாஹு தாலா எதையெல்லாம் எங்களுக்கு ஏவி இருக்கின்றானோ அந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கிறது. எதையெல்லாம் அல்லாஹு தாலா தடுத்திருக்கின்றானோ, விலக்கி இருக்கின்றான், அவ்வாறான விடயங்கள்ல இருந்து நாங்கள் விலக்கி கொள்றதும், எதையெல்லாம் அல்லாஹு தாலா கடமையாக்கி ஹுகூக்குல்லா, ஹுகூக்குல் இபாத் இந்த விஷயங்களை செய்யுமாறு ஏவி இருக்கின்றானோ அவ்வாறான விடயங்களை பேணி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த விஷயத்தில் ஒரு மனிதனுடைய விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போல இஸ்லாம் இபாதத், முஆமலாத், அஹ்லாக் இந்த 3 வகையில் எங்களுக்கு பூரணமாக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக காணப்படுகின்றது. எனவே இந்த 3க்கும் நாங்கள் சமாந்தரமான முக்கியத்துவத்தை வழங்கி கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைக்கு நாங்கள் படித்த பாடத்தோட சமரி. எனவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கி படித்த பாடம் உங்களுக்கு விளங்கிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.